தொடர்ச்சியாக இதை சொல்கிறீர்கள். நன்றி. அந்த செய்தி வருகிறது. அப்படியே நாங்கள் யாழ்ப்பாணம் பெறவும் அந்த அங்கே செய்தியை கொடுத்து யாழ்ப்பாணம் பெற மோமாவில் வரும்போது உடவினாளர் புதிய துணக்குழல் வெள்ளம்புரி இப்படி ஒரு வேறு உறவினர்கள் அக்கடத்தில் இருக்கிறோம். சிறிய அறிமுகத்தை செய்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். உளவியலாளர் நடேசன் அவர்கள் குறித்த பெரிய உங்களில் பலருக்கு அறிமுகமானவர்கள் நன்கு அறிமுகமானவர்கள் அடுத்த நிகழ்வை கொண்டு நடத்தலாம் என்று நினைக்கிறேன். நெறியடி பிரபலமாக்கப்பட்ட நடேசன் அரச பயங்கரவாதத்தால் படுகொலை செய்யப்படும் வரை 20 வருடங்களாக செய்தியாளராக மற்றும் இலங்கை தமிழ் உடற்பியலாளராக மட்டக்களப்பில் பல ஆண்டுகள் வாழ்ந்துள்ள கிழக்கு மாகாண மக்கள் மீதும் அந்த மண்ணின்
மீதும் அளப்பரிய பற்று கொண்டிருந்தார். வேறு உடவினாளர்கள் புதிய துணக்குழல் வெள்ளம்புரி இப்படி ஒரு அடுத்த விடயங்களுக்கு செல்லலாம். உண்மையாக நடேசன் அவருடைய சொந்த இடம் கரவட்டி. நானும் கரவட்டி என்ற வகையில் எனக்கு நீண்ட காலமாக நடேசன் கரவட்டி என்பது தெரியாது. உண்மையில நடேசன் அவர்கள் மட்டக்களப்பைச் சேர்ந்த ஒரு உடவியலாளர் என்ற ஒரு எண்ணப்பாடு தான் எனக்கு நீண்ட காலமாக இருந்தது. அந்த வகையில் வன்னியில் இடம்பெறுகின்ற 2002 பின்னரான தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையிலேயான புரிந்துணர்வு ஒப்பந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற பல சுற்று சமாதான பேச்சுக்களில் செய்தி சேகரிப்பதற்காக இடம்பெற்ற சந்திப்புகளின் போதுதான் நடேசன் எங்களுடன் ஒரு நட்பு வட்டாரத்துக்குள் வந்திருந்தார். உண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து சமாதான பேச்சுக்கான செய்திகளை சேகரிப்பதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற செய்தியாளர்களாகிய நாங்கள் சலித்து போகின்ற அல்லது அலுப்பு தட்டி போகின்ற அந்த சூழலில் மட்டக்களப்பில் இருந்து இரவோடிதமாக சமாதான பேச்சுக்கள் தொடர்பான செய்திகளை சேகரிக்க நடேசன், மாமன்னர் தராகி உள்ளிட்ட பல படையெடுத்து வந்திருப்பார்கள். உண்மையிலே ஒரு சாதாரண செய்தியாளர் சந்திப்பு என்பது சில இடங்களில் 1.5 மணித்தியாலங்களாகவோ அல்லது அதை குறைவாகவோ இருக்கக்கூடிய சூழலிலும் அந்த சூழல் அந்த செய்தியின் பொறுமை என்பவற்றை புரிந்து நீண்ட தூரம் மட்டக்களப்பிலிருந்து இரவோடிரவாக பயணம் செய்து அந்த செய்திக்காக அவர்கள் காத்திருப்பார்கள். உண்மையில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் நான் நினைக்கிறேன், அப்பொழுதெல்லாம் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஓமந்தையில் ஒரு சோதனை சாவடி, யாழ்ப்பாணம் முகமலையில் ஒரு சோதனை சாவடி. அந்த சோதனை சாவடிகள் 5 மணியுடன் மூடப்பட்டுவிடும். பெரும்பாலும் பத்திரிகை சந்திப்புகள் 4:45 4:50 முடிகின்ற அந்த நேரங்களில் தப்பித்து யாழ்ப்பாணத்திற்குள் வந்தால்தான் அந்த செய்திகளை அறிக்கையிட முடியும். அப்பொழுது உயிரை பணையம் வைத்துக் கொண்டு நாங்கள் எங்கள் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருப்போம். அந்த உயிரை பணையம் வைத்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாளில் தான் நடேசன் கேட்டார், ஐசா கரவடி காப்படியும் நான் ஓமன்னைக்கு நானும் வாழ்கின்றேன். எனக்கு ஒரே குழப்பம், இந்த கரவட்டிக்கு அடே நான் பிறந்தது வளர்ந்தது கரவட்டிக்கு. இறுதியில் அதே நடேசனுடைய மரணத்தின் போதான இறுதி கிரியைகளில் அவருக்கான அஞ்சலி நிகழ்வில் தலைமை தாங்க வேண்டிய அதே துர்ப்பாக்கியம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. உண்மையில் இந்த மண்ணை நேசித்த நாட்டுப்பற்றாளரான நடேசன் தன் ஊடக பணியை எந்தவித சமரசமின்றி இறுதி வரை பயணித்தார். தனது வாழ்க்கையை அதற்காக அவர் அர்ப்பணித்திருந்தார். உண்மையிலே வன்னிகளை வந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஆன செய்திகளை அறிக்கை இடுவது என்பது மிக கடினமாக இருக்கும். இப்பொழுதைய மாதிரி கைத்தொலைபேசிகள் கிடையாது. மட்டுப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு இணைய சேவை மட்டுமே இருக்கும். அந்த ஒரே ஒரு இணைய சேவை ஊடாக செய்திகளை அனுப்ப வேண்டும். இவ்வாறான பல நெருக்கடிகள் மத்தியில் சில இடங்களில் மின்துண்டு விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியில் மின்சாரமே இல்லாமல் இருக்கும். மின்புறவாக்கிகள் செயலிழந்திருக்கும். அந்த நேரங்களிலும் எடுக்கப்பட்ட செய்திகளை அறிக்கையிடுவதற்கு மிக முக்கிய பங்குகளை அவர் ஆற்றிக் கொண்டிருப்பார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்தில் பலரும் உரிமை கோரிக்கொண்டிருக்கின்ற போதிலும் சத்தம் சந்தடியின்றி தராகி சிவராமுடன் இணைந்து செயல்பட்டவர்களில் நாட்டுப்பற்றாளர் நடேசன் மிக முக்கியமானவர். ஏனென்றால் தராகி சிவராம் உள்ளிட்டவர்களை தாண்டி நடேசனுக்கு ஒரு புரிதல் இருந்தது. வடக்கையும் கிழக்கையும் இணைக்கின்ற ஒரு வலுவான சக்தியாக இருந்தார். கிழக்கில் பரப்பப்பட்ட அதில் மட்டக்களப்பில் பரப்பப்பட்ட பிரதேசவாதங்களை தாண்டி ஒரு புரிதலை ஏற்படுத்தியவர் நடேசன். அந்த வகையில் வடகிழக்கு தமிழர் கழகத்தில் நான் ஏற்கனவே கூறியது போன்று இலங்கை முழுவதுமாக 42 ஊடகவியலாளர்கள் 2000 முதல் 2010 வரையான காலப்பகுதிகளில் ஊடகவியலாளர்கள் ஊடக பணியாளர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு காணாமலாக்கப்பட்ட காவு கொள்ளப்பட்ட ஊடகவியலாளர்கள் குடும்பங்களை இன்று வரையாக யாழ் ஊடக அமையம் என்றால் ஒரு ஊடகவியலாளனாக இருந்ததற்காக அவருடைய குடும்பம் வீதியில் அனாதரவாக நிற்கக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது என்பதற்காக யாழ் ஊடகமையம் இன்று வரை காப்பாற்றி வருகிறது. அது நாங்கள் மேடை போட்டு சொல்வதற்கான விடயம் அல்ல, அதை பரப்புரை செய்வதும் இல்லை. அண்மையில் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் ராமச்சந்திரனுடைய தாயார் அண்மையில் இறந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் சகோதரர்களுடன் உரையாடிய பொழுது ஒரு வசனத்தை சொல்லியிருந்தார். ராமச்சந்திரனுடைய தாயார் தந்தையார் உயிரிழக்கும் பொழுது அவருடைய வங்கி கணக்கில் 37 லட்சம் ரூபாய் பணம் இருப்பதாக தெரிவித்தார்.
அப்ப நான் கேட்டேன், என்னென்று அந்த 37 லட்சம் வந்தது என்று கேட்டதுக்கு சொன்னார்கள், ஊடக அமையத்துக்கு ஊடாக மாதாந்தம் காணாமலாக்கப்பட்ட ராமச்சந்திரனுடைய தாய் தந்தையர் வயோதிபர் தாய் தந்தையருக்காக மாதாந்தம் உதவி தொகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த தாய் தந்தையர் ஒரு ஓய்வு பெற்றவர் தன் ஓய்வூதியத்தை எடுத்து தன்னுடைய மகன் திரும்பி வந்தால் அவனுக்கு செலவுக்கு காசு வேணும் என நாங்கள் கொடுத்து 1% பணத்தை முன்னெடுக்கவில்லை. அந்த பணம் ராமச்சந்திரனுடைய பெற்றோரால் தங்களுடைய வங்கி கணக்கில் சேமிக்கப்பட்டு அவர்கள் 2 பேருமே நீதி கிடைக்காமல் இறந்து விட்டார்கள். 37 லட்சமாக வந்திருக்கிறது. அந்த விடயம் தொடர்பாக சகோதரி பேசியிருந்தார். அந்த விடயத்தில் நாங்கள் சில விஷயம் சமரசம் செய்து அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் சில மனக்கசப்பால் இடைவெளிகள் இருந்தன. பிள்ளைகளுக்காகவும் அந்த தொகையை பகிர்ந்து அளிக்க ஏற்பாடு செய்தோம். அதே போன்று படுகொலை செய்யப்பட்ட உதயன் பல தாக்குதல்களை கொண்ட உதயன் உதவியாளர் செல்வராசா ரஜீவனுடைய தாயாருடைய பைபாஸ் சத்திர சிகிச்சைக்காக டாக்டர் லக்ஷ்மணன் அவர்களாக அண்மையில் கூட உலகமயம் மிகப்பெரிய முயற்சி அதை செய்து வெற்றி பெற்றிருந்தது. வன்னியிலும் அதே போன்று எங்கால் இயன்றதை உண்மையில யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் செய்த ஒப்படைகளை வன்னிகளை செய்தது என்பது மிக குறைவு. ஆனால் எங்களால் என்ன முடியுமோ 2 உதவியாளருக்கு வீடுகள் கட்டிகள் வழங்குவதற்கு உதவி செய்தோம். எங்களால் என்னவெல்லாம் முடியுமோ அது யாரிடம் வேண்டென்றாலும் பெற்று வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் நடேசன் நாட்டுப்பற்றால் நடேசன் சரி தராகி சிவராம் உள்ளிட்ட கொல்லப்பட்ட ஊடக பயணத்தில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களை இன்று வரை நாங்கள் நினைவு கொண்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று 2 முக்கியமான அறிவிப்புகளை இந்த நிகழ்வில் நாங்கள் வெளியிட விரும்புகிறோம். ஒன்று, அண்மை காலமாக கடந்த காலங்கள் உதவியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் காணாமலாக்கப்பட்ட பரிமாணம் மாறி இப்பொழுது சட்ட ரீதியாக ஊடகவியலாளர்களை சிக்க வைக்கின்ற ஒரு பொறிமுறை அரங்கேற தொடங்கியிருக்கிறது. கடந்த வாரமும் கூட பழைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஐபிசி செய்தியாளர் கைது செய்யப்பட்டு அவரது கைதிகள் உடை அணிவிக்கப்பட்டு நீதிமன்ற முன்னிலைப்படுத்தப்பட்டு நீதிபதி அதற்காக போலீஸ் அதிகாரியை கடிந்து கொண்ட விடயங்களுக்கு அப்பா பழிவாங்கப்படுகிறார். இவ்வாறு அதாவது கைது செய்யப்படாமல் இருக்கின்ற முன்ஜாமீன் பெற்று முன்பிணை பெற்ற ஊடகவியலாளர்கள் கூட யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். ஊடகவியலாளர்கள் இவ்வாறான நெருக்குவாரங்களை எதிர்கொண்டிருக்கிற நிலையில் ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்காக வடகிழக்கு தமிழர் தாயகம் அங்கம் நடேசன் ஞாபகார்த்த சட்ட உதவி மையம் ஒன்றை இன்று முதல் ஏற்கனவே நாங்கள் கொள்கை அளவில் உரையாடப்பட்டு வரையறுக்கப்பட்டு விட்டது. இன்று முதல் இந்த நிகழ்வில் ஞாபகார்த்த நிகழ்வில் நாங்கள் அங்குரார்ப்பணம் செய்து வைத்திருக்கின்றோம். ஏன்னா வடகிழக்கில் உண்மையில உதவியாளர் பிரச்சனைகளை எதிர்கொள்கிற போது சட்டத்துறை சார்ந்தவர்கள் தாங்களாகவே முன்வந்து அள்ளி வந்த உண்மையில் நாம் மனப்பூர்வமாக ஒற்றுக்கொள்கிறோம். அவர்கள் தாங்களாக 5% காசும் வாங்காமல் ஒவ்வொரு உதவியாளர்களையும் பாதுகாத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணமாகட்டும், முல்லைத்தீவாகட்டும், மட்டக்களப்பாகட்டும். ஆனாலும் இது ஒரு தொடர்ச்சியான ஒரு சூழல் இனி உருவாக போகின்ற நிலையில் உடவியலாளர்களை பாதுகாக்க நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய சோதரர்கள் நண்பர்களை பாதுகாக்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் உத்தியோகபூர்வமாக இன்று முதல் அந்த பணியை ஆரம்பித்திருக்கிறோம். இதற்கான உதவிகளை எங்கள் புலம்பெயர் தேசத்தைச் சேர்ந்த சில தொழில் அதிபர்கள் உதவ வந்திருக்கிறார்கள். ஒரு நிலையான வைப்பின் ஊடாக அவ்வாறான சந்தர்ப்பங்கள் அமைகின்ற போது ஊடகவியலாளர்களுக்கான சட்டத்திறனிகள் எங்கள் சட்டத்திறனிகளையும் அவர்கள் தொழில் சார்ந்தவர்கள் அவர்கள் எங்களுக்கு ஊடக பணிக்காக அர்ப்பணிப்பு மிக்க இலவசமாக வந்தாலும் அதனை தாண்டி அவர்களுடைய பணிகளை முன்னெடுக்க ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறோம். அதை இன்றைய தினம் நாங்கள் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கின்றோம். அதே போன்று 2வது, வடக்கு தமிழர் தாயகத்தில் 1980கள் முதல் ஊடக பணியாற்றிய பலர் பற்றிய தகவல்கள் வெளித்தெரியாமல் போகின்றன. ஒரு புறம் படுகொலை செய்யப்பட்ட உதவியாளர்கள் எங்களால் நினைவு கூறப்படுகிறார்கள் என்றாலும் அவர்களை போன்ற சத்தமின்றி தங்கள் உன்னதமான ஊடக பணியை ஆற்றிய பலர் மௌனித்திருக்கிறார்கள். அண்மையில் உயிரிழந்த உதயன் பிரதமாசிரியர் காணமயில்நாதன் ஆகட்டும், இவ்வாறு பல வரலாறுகள் எங்களிடம் இருக்கிறன. யுத்தத்தின் அதாவது 30 வருட விடுதலை போராட்ட யுத்தத்தின் சாட்சியங்கள் மிக முக்கிய சாட்சியங்களான ஊடகவியலாளர்கள் பலர் இருக்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் தொடர்பான ஒரு முழுமையான ஒரு கையேடை தயாரிப்பதற்கு பிஷப் தோமஸ் சவுந்தரநாயகம் ஊடக கற்கை மையத்தின் அனுசரணையுடன் யாழ் ஊடகமயம் இன்றைய முதல் உத்தியோகபூர்வமான பணிகளை ஆரம்பித்திருக்கிறது. வடக்கு தமிழர் தாயகத்தில் முதல் வடக்கில் அடுத்த கிழக்கு செல்வோம். வடக்கு தமிழர் தாயகத்தில் 1980கள் முதல் ஊடக பணியை ஆற்றிய உயிரிழந்த இன்றும் ஊடக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஊடகவியல் தொடர்பான முழுமையான விவர கையேடு ஒன்றை வெளியிடுவதற்கு வணக்கத்துக்கு பிஷப் தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை ஞாபகார்த்த ஊடக கற்கை மையத்தின் பணிப்பாளர் வணக்கத்துக்குரிய ரூபன் மணியாம்பிள்ளை அடிகளார் வருகின்றிருக்கின்றார். அவருடைய முழுமையான அனுசரணையுடன்
இன்று முதல் அந்த பணிகளை இன்றைய நாளில் அதனை உத்தியோகபூர்வமாக நாங்கள் அறிய தருகின்றோம். உண்மையில் எங்களுடைய அழைப்பு ஏற்று தங்கள் பொன்னான நேரம் உண்மையில் தலைவர் சபேஸ்வரன் அவர்கள் கொஞ்சம் மனவருத்தப்பட்டிருந்தால் ஆட்கள் அல்ல வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பல பேருக்கு சமனானவர்கள், ஒவ்வொருவரும் மிக பெரும் சக்திகள். அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக கணிசமான வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பிரதிநிதித்துவத்தை தருவதன் ஊடாக இந்த மண்டபத்தை நிறைய வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறைந்த ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசன் அவர்களுடைய 18வது நினைவஞ்சலி கூட்டமாகவும் அவர் நினைவாக தொகுக்கப்பட்ட நூலினை வெளியிட்டு வைக்கும் நிகழ்வாகவும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தன்னுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக தான் உயிர் நீக்கும் வரை போராடிய ஐயாத்துரை நடேசன் போன்ற ஊடகவியலாளர்கள் எதற்காக போராடினார்களோ அதற்கான தேவை இன்றைக்கும் எங்களுடைய சமூகத்திலே இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையிலே முன்னெப்போதும் இல்லாத வகையிலே பாரிய அரசியல் பொருளாதார நெருக்கடிகளை இலங்கை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த நெருக்கடிகளில் இருந்து இலங்கையை விடுவிப்பதற்கான மார்க்கம் எது என்பது தொடர்பிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இலங்கை இப்போது எதிர்நோக்கி இருக்கிற அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை அரசியல் அமைப்பு தீர்வு மூலமாக எங்களால் முகாமை செய்து கொள்ள முடியுமா என்பது தொடர்பிலே நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு தன்மைத்துவ நாட்டினுடைய அரசியல் அமைப்பினுடைய தன்மை எத்தகையதாக இருக்கிறது என்பது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஜனநாயகத்துக்கும் சமத்துவத்திற்கும் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பன்மைத்துவமான மக்களை கொண்ட இலங்கை நாட்டிலே காணப்படுகிற அரசியல் அமைப்பு எத்தகையதாக இருக்கிறது என்பது தொடர்பிலே நாங்கள் மிக மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இலங்கைக்கான அரசியல் அமைப்பை இலங்கை மக்களாகிய நாங்கள் சேர்ந்து உருவாக்கிய பொழுது அது 1972 ஆண்டாக இருக்கட்டும், 1978 ஆண்டாக இருக்கட்டும், இலங்கையிலே வாழுகிற அனைத்து மக்களினுடைய பிரச்சனைகளுக்குமான தீர்வை தருகிற ஒரு அரசியல் அமைப்பாக அதை உருவாக்குகிற எண்ணம் எங்களிடத்தில் இருந்ததா என்பது மிக பிரதானமான கேள்வி. போராட்டங்களும் வெவ்வேறு விதமான போராட்ட நெறிகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலே இலங்கையிலே உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு இவ்வாறு வெவ்வேறு திசைகளிலே பயணிக்க தலைப்பட்ட மக்களை ஒன்றிணைத்து அனைவருக்கும் சமத்துவத்தை வழங்குகிற விதமான ஒரு அரசியல் அமைப்பாக உருவாக்கப்பட்டதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. முதலாக இலங்கை மக்களால் உருவாக்கப்பட்ட 1972 ஆண்டினுடைய குடியரசு அரசியல் யாப்பிலே தமிழ் மக்கள் முற்றாக புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலே தமிழ் மக்களால் முன்வைக்கப்பட்ட சமஷ்டி கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே தமிழ் மக்களினுடைய பங்கு பற்றுதல் இல்லாமலே அந்த அரசியல் அமைப்பு நிறைவேற்றப்பட்டது. இதன் காரணமாக அந்த அரசியல் அமைப்பினுடைய லெஜிட்டிமசி நெறிமுறைத்தன்மை தொடர்பான கேள்வி பாரதூரமாக எழுப்பப்பட்டிருந்தது. அதனை அடுத்து 6 ஆண்டு இடைவெளியில் உருவாக்கப்பட்ட 2வது குடியரசு அரசியல் யாப்பும் தமிழ் மக்களை உள்வாங்கிய தன்மையிலே ஒரு தன்மைத்துவ நாட்டினுடைய பண்புகளை ஏற்றுக்கொண்டதான தன்மையிலே உருவாக்கப்பட்டிருக்கவில்லை. இத்தகைய பின்னணியிலேதான் 2வது குடியரசு அரசியல் யாப்பிலும் ஒற்றையாட்சி முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. தனி சிங்களம் அரச தர்ம மொழியாக ஆக்கப்பட்டிருந்தது. சிங்கள மக்களினுடைய மதமான பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்தது. இவ்வாறாக தன்மைத்துவத்திற்கு மதிப்பளிக்காத வகையிலே பங்கு பற்றுதல் தன்மை இல்லாத வகையிலே உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்புக்கு நாங்கள் இதுவரையிலே 20 திருத்தங்களை செய்திருக்கிறோம். அந்நியருடைய அரசியல் அமைப்பினால் ஆளப்பட்ட போது அந்த அரசியல் அமைப்புகள் எங்களுக்கு பொருத்தமற்றவையாக இருந்தன என்பதை உணர்ந்து கொண்ட நாங்கள் எங்களுக்காக அரசியல் அமைப்பை உருவாக்க நினைத்த பொழுது அதனை இலங்கை மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அரசியல் அமைப்பாக உருவாக்க தவறி இருக்கிறோம். அந்த தவறின் விளைவாக ஒட்டுமொத்தமாக இலங்கை இன்று வரைக்கும் பாரிய அளவிலான பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது. 78ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு 20 திருத்தங்களோடு இன்று வரை செயல்பாட்டிலே இருக்கிறது.
இந்த அரசியல் அமைப்பினுடைய பண்புகள் சிலவற்றை மிக சுருக்கமாக உங்களுக்கு அறிய தருகிறேன். 78ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பின் ஊடாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதற்கு சில நியாயங்கள் கற்பிக்கப்பட்டன. அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவது முதலாவது. மற்றது இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியானவர் இலங்கை மக்கள் அனைவராலும் தெரிவு செய்யப்பட வேண்டிய தேவை இருப்பதால் தமிழ் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவர் தான் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக முடியும். எனவே இந்த ஜனாதிபதியால் அனைவரையும் அரவணைத்த விதமான ஒரு ஆட்சியை கொண்டு செல்ல முடியும் என்பதான சில நியாயங்கள் கற்பிக்கப்பட்டன. ஆனால் இந்த நியாயங்கள் பல தேர்தல்களிலே மீறப்பட்டிருப்பவையையும் அல்லது அவை நடைமுறையிருந்தவையையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை எங்களுடைய நாடு இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய நிலைமைக்கு பிரதான பிரதானமான காரணியாக சொல்லப்படுகிறது. இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையிலே இருக்கக்கூடிய ஆபத்தான அம்சங்கள் என்ன என்பது தொடர்பிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலே எங்களுடைய 78வது அரசியல் அமைப்பு தத்துவார்த்த அடிப்படையிலே எழுத்தளவிலே வலுவூராக்க கோட்பாட்டை வலியுறுத்தி இருந்த பொழுதிலும், அதாவது மக்களினுடைய உரிமையானது 3 முக்கியமான துறையினரால் பிரயோகிக்கப்படுகிற போதிலே நிறைவேற்று அதிகாரமானது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி மூலமாக பிரயோகிக்கப்படும் என்பதாகவும், சட்டவாக்க அதிகாரமானது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றத்தினால் பிரயோகிக்கப்படும் என்பதாகவும், நீதித்துறை அதிகாரமானது நீதிமன்றங்களால் பிரயோகிக்கப்படும் என்பதாக எழுத்தளவிலே சில ஏற்பாடுகளை கொண்டிருக்கின்ற பொழுதிலும் நடைமுறையிலே நிறைவேற்று அதிகாரத்தை பிரயோகிப்பதற்கு மாத்திரம் அரசியல் அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட ஜனாதிபதியானவர் அதே அரசியல் அமைப்பினுடைய சில ஏற்பாடுகளின் மூலமாக சட்டவாக்க அதிகாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரங்களை கொண்டிருக்கிறார். அதே அரசியல் அமைப்பினுடைய இன்னும் சில ஏற்பாடுகள் மூலமாக நீதித்துறையினுடைய அதிகாரங்கள் மீது தேவையற்ற கட்டுப்பாடுகளை செலுத்தக்கூடிய வகையிலே ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் அவருடைய அரசியல் அமைப்பினால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தன்மையிலே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதான கோஷம் இன்றைக்கு வலுவடைந்திருக்கிறது. ஆகவே இலங்கை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழித்து பாராளுமன்ற முறையிலான ஜனநாயகத்தை கட்டியமைக்குமாக இருந்தால் அது இலங்கை நாட்டினுடைய செல்வரையை அல்லது அரசியல் செல்வரையை மாற்றுமா, மக்களினுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான வழி சமைக்குமா, அல்லது மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளை கொண்டு வரவா என்று பார்க்கிற பொழுது உலக நாடுகளினுடைய வரலாறுகளை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பாராளுமன்ற முறையிலான ஜனநாயகம் இருக்கக்கூடிய நாடுகளிலே ஒவ்வொருத்தளவிலே மக்களினுடைய உரிமைகளுக்கு சமத்துவமும் பாதுகாக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அத்தகைய நாடுகளிலே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமைக்கு பதிலாக பேரளவான அதிகாரங்களை கொண்ட ஒரு ஜனாதிபதி நாட்டினுடைய தலைவர் என்பதாக அங்கீகாரம் பெற்றிருப்பார். நிறைவேற்று அதிகாரங்கள் ஜனாதிபதியிடம் இருக்க போவதில்லை, மாறாக சம்பிரதாயமான அதிகாரங்களை கொண்ட ஒருவர் ஜனாதிபதியாக இருப்பார். நிறைவேற்று அதிகாரங்கள் பிரதம மந்திரியிடமும் மற்றும் அமைச்சரவையிடமும் காணப்படும். இதன் மூலமாக தனியொருவர் விடயங்களை கட்டுப்படுத்துகிற நிலைமை மாற்றப்பட்டு கூட்டாக பிரதம மந்திரியும் அமைச்சர்களும் நிர்வாக பொறுப்பை செய்யக்கூடியதான சில ஏற்பாடுகள் உள்வாங்கப்படும். ஆனால் இன்றைக்கு இலங்கையிலே இந்த 21வது திருத்தத்தின் மூலமாக முன்மொழியப்படுகிற விடயமும் இதுதான். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழித்து பாராளுமன்ற ஜனநாயக அடிப்படையிலான ஆட்சி முறைமையை ஏற்படுத்த வேண்டும். இந்த நிறைவேற்று அதிகார ஒழிப்பு என்பது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் அல்லது எவ்வாறு செய்யப்பட முடியும் என்கிற கேள்வி முக்கியமானது. எங்களுடைய 78வது அரசியல் அமைப்புக்கு 27வது
பயணிக்க போகிறோமா, அல்லது முற்றிலுமாக அரசியல் அமைப்பை மாற்றி புதிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவதன் மூலமாக புதிய ஒரு கட்டமைப்பின் கீழே இலங்கை நாட்டினுடைய அரசியல் போக்கை கொண்டு வர போகிறோமா என்கிற கேள்வி முக்கியமானது. ஆகவே இரண்டு வழிகளிலே அரசியல் அமைப்பு ரீதியாக இந்த நெருக்கடியை கடந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, அரசியல் அமைப்புக்கு செய்யக்கூடிய திருத்தம். இரண்டாவது, இப்போது இருக்கிற அரசியல் அமைப்புக்கு பதிலீடாக புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குதல். திருத்தங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல இதுவரை 20 தடவைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே சில திருத்தங்கள் முக்கியமானவை, சில முக்கியமற்றவை. உதாரணமாக சொன்னால் 1978ஆம் ஆண்டு அரசியல் அமைப்புக்கு செய்யப்பட்ட 13வது திருத்தத்தை நாங்கள் முக்கியமான திருத்தம் என்பதாக சொல்வோம். இந்த திருத்தத்தின் வாயிலாகத்தான் தமிழ் அரசு மொழியாக மாற்றப்பட்டது. அத்தோடு மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது 13வது திருத்த சட்டத்தின் மூலமாகத்தான். 13வது திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்திய போது குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அது முன்மொழியப்பட்டது. அது அதிகார பேரழிவு முறைமை ஒன்றாக சொல்லப்பட்டது. ஆனால் மாகாண சபை சுயாதீனமாக இயங்கக்கூடிய அமைப்பு அல்ல என்பதும், மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை முற்றிலும் சுயாதீனமாக செய்யக்கூடிய தன்மையிலே மாகாண சபை முறைமை வடிவமை அரசியலமைப்பிலே அடிப்படையில் காணப்படுகிற குறைபாடுகளை நிவர்த்தி செய்யாமல் அரசியலமைப்புக்கு காலத்திற்கு காலம் திருத்தங்கள் செய்வதன் மூலமாக எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 13வது திருத்தம் 1, ஒற்றையாட்சி என்பதான விடயம் அரசியலமைப்பினுடைய உறுப்புரை 2 வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே அதிகார பேரழிப்பு, முறையான அதிகார பேரழிப்பு என்பது இலங்கையில் ஒருபோதும் சாத்தியமாகாது. ஒற்றையாட்சியை கடந்து சமஷ்டி அடிப்படையிலான அல்லது சமஷ்டி பண்புகளை கொண்டதான ஒரு கட்டமைப்பை ஒருபோதும் இலங்கையிலே ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பிலே நிலையூறி இருக்கிற வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிற விதமான அரசியல் தீர்வுக்கான மாற்றம் அரசியல் அமைப்பின் ஊடாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை, திருத்தங்களின் ஊடாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை. 13வது திருத்தம் 1, அரசியல் அமைப்புக்கு செய்யப்பட்ட மிக முக்கியமான திருத்தங்களுள் ஒன்றாக 17வது திருத்தத்தையும் சொல்லலாம். இந்த 17வது திருத்தத்தின் மூலமாக அரசியல் அமைப்பு பேரவை, கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் என்பதான ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட்டது. முக்கியமான பதவிகள், அது பிரதம நீதியரசராக இருக்கலாம், சட்டமா அதிபராக இருக்கலாம், ஏனைய உயர் நீதிமன்றங்களினுடைய நீதிபதிகளாக இருக்கலாம், ஆணைக்குழுக்களினுடைய தலைவர்கள் அங்கத்தவர்களாக இருக்கலாம். இவர்களை நியமிப்பதற்காக ஜனாதிபதியிடம் இருந்த அதிகாரங்களை நலிவடைய செய்து இந்த அரசியலமைப்பு பேரவையுடைய அங்கீகாரத்துடன் மாத்திரம்தான் ஜனாதிபதியுடைய நியமனங்களை செய்ய முடியும் என்பதான கட்டுப்பாடு 17வது திருத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் 18வது திருத்தம் என்பதான ஒன்றை அவசரமாக கொண்டு வந்து இந்த அரசியலமைப்பு பேரவை ஊடாக செய்வதற்கு எதிர்பார்த்த விடயங்களை முற்றிலும் பலவீனப்படுத்துகிற வகையிலே பாராளுமன்ற குழு என்பதான வலு குறைந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. பின்னர் நல்லாட்சி அரசாங்க கால பகுதியிலே அரசியலமைப்புக்கு 19வது திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த 19வது திருத்தத்தை ஏற்படுத்துகிற அந்த சூழ்நிலையிலே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதான முனைப்பு அதிகமாக காணப்பட்டது. ஆனால் அப்போதைய அரசியல் சூழ்நிலையிலே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத போனமையால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் சிலவற்றை குறைக்கிற தன்மையிலே 19வது திருத்தம் செய்யப்பட்டது. இதன் வாயிலாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிக்கு முன்பிருந்த எதேச்சையான அதிகாரங்கள் பலவற்றை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. துரதிர்ஷ்டவசமாக அரசியலமைப்புக்கு செய்யப்பட்ட 20வது திருத்தத்தின் விளைவாக
19வது திருத்தத்திற்கு முன்பிருந்த நிலைமைக்கு நாங்கள் மீளவும் சென்றிருக்கிறோம். ஜனாதிபதி கட்டுப்பாடுகள் அற்ற தன்மையிலே நிறைவேற்று அதிகாரங்களை பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கிற அதே வேளை 17வது திருத்த சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட வலுக்கூறிய அரசியலமைப்பு பேரவையை நாங்கள் மீளவும் வலுவிழக்க செய்திருக்கிறோம். 20வது திருத்தத்தின் பிரகாரம் வெறுமனே இந்த பாராளுமன்ற பேரவையினுடைய அவதானிப்புகள் அவதானிப்புகளை பெற வேண்டிய தேவை மட்டும்தான் ஜனாதிபதிக்கு இருக்கிறது. இந்த பேரவையினுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டிய தேவை ஜனாதிபதிக்கு இல்லை, முக்கிய நியமனங்களை பொறுத்தவரையிலே. ஆகவே 20வது திருத்தத்தின் பிரகாரம் ஜனாதிபதி பலவிதமான நுழைவேற்று அதிகாரங்களை மீளவும் செயல்படுத்தக்கூடிய தன்மையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். இவ்வாறு தொடர்ச்சியாக பல திருத்தங்களை செய்திருந்த பொழுதிலும் எதிர்பார்த்த மாற்றங்களை எங்களால் அடைய முடியாமல் போனது. இன்றைக்கு இலங்கை ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமைக்கு வந்தடைந்திருக்கிறது. அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை என்பது மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியாகவும் பாரிய நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது. இந்த பொருளாதார நெருக்கடிகளை முகாமைத்துவம் செய்வதற்கு கூட அரசியல் ஸ்திரத்தன்மை அவசியமானது ஒன்றாக இருக்கிறது. அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமையை காரணமாக காட்டி நிதி பங்களிப்புகளை பெறுவதிலே கூட எங்களுக்கு சிரமங்கள் இருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையிலேயே இலங்கையை தூக்கி நிறுத்துவதற்கான மார்க்கமாக அரசியலமைப்பு ரீதியாக ஏதேனும் உண்டா என்று பார்க்கிற பொழுது சிலர் இன்றைக்கு அரசியலமைப்புக்கு இன்னொரு திருத்தம் செய்வதன் மூலமாக இந்த பிரச்சனையை கடந்து வர முடியும் என்று சொல்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார அவர்கள் 21வது திருத்தத்திற்கான ஒரு வரைவை சமர்ப்பித்திருந்தார். அந்த வரைவின் கீழே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும், பாராளுமன்ற ஜனநாயக முறைமை ஸ்தாபிக்கப்பட வேண்டும், ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் சம்பிரதாயபூர்வமான அதிகாரங்களாக்கப்பட வேண்டும், ஜனாதிபதி தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்குகள் மூலமாக தெரிவு செய்யப்படுவதாக மாற்றப்பட வேண்டும். இவ்வாறான பல பரிந்துரைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அரசியலமைப்பு பேரவையை மீளவும் வலுவுடையதாக்க வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையும் அவர்களிடத்திலே இருக்கிறது. இப்பொழுது நீதி அமைச்சராக இருக்கக்கூடிய கௌரவ விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் 21வது திருத்தத்தை எங்களுடைய அரசியலமைப்புக்கு செய்வதற்கான முனைப்புகளை காட்டி வருகிறார். அது தொடர்பான விமர்சனமான பார்வை பலரிடத்திலும் இருக்கிறது. 27வது திருத்தத்தின் மூலமாக 19வது திருத்தத்தின் கீழான நிலைப்பாடுகளை மீளவும் செயற்படுத்துவதற்கான முனைப்புகள் தான் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் 27வது திருத்தம் என்கிற பெயரிலே 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை மீளவும் செயற்பாட்டுக்கு கொண்டு வர எத்தனிக்கிறோம் என்பதுதான் விஜயதாச ராஜபக்ஷ அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலே எங்களிடத்திலே இருக்கக்கூடிய கேள்வி, அரசியலமைப்புக்கு மற்றொரு திருத்தத்தை செய்வதன் மூலமாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை அல்லது அந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையினால் ஜனாதிபதி செயற்படுகிற விதத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முற்றிலுமாக கட்டுப்படுத்துகிற தன்மையில் அல்லாமல் வெறுமனே அந்த அதிகாரங்களை குறைப்பு செய்கிற ஒரு அரசியலமைப்பு திருத்தம் இலங்கையினுடைய இன்றைய நெருக்கடிக்கு தீர்வாகுமா, அல்லது இந்த அரசியல் அமைப்பை நீக்கி ஒரு தன்மைத்துவ நாட்டிற்கு பொருத்தமான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவது பொருத்தமானதாக இருக்குமா என்கிற கேள்வி இருக்கிறது. இலங்கையினுடைய 78வது அரசியல் அமைப்பை நீக்க வேண்டும், புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்கிற முனைப்பு இன்றைக்கு நேற்று எழுந்தது அல்ல. அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்தே காலங்காலமாக அல்லது அடிக்கடி இந்த அரசியலமைப்பை நீக்கி புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான முனைப்புகள் காணப்பட்டன. அதன் வாயிலாக பல்வேறு முன்மொழிவுகள் எங்களுடைய கைகளிலே இருக்கின்றன. ஆனால் கேள்வி என்னவென்றால், புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான விருப்பம் பொதுவில் இலங்கையில் இருக்கிறதா, அல்லது இந்த புதிய அரசியலமைப்புக்கான தேவை தமிழ் மக்களினுடைய தேவை மாத்திரம்தானா? இந்த கேள்வி முக்கியமானது. 2016ஆம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான
செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு பல்வேறு காத்திரமான பங்களிப்புகள் செய்யப்பட்டன. மிக முக்கியமாக மக்கள் பிரதிநிதிகள் குழு என்பதாக ஒன்று உருவாக்கப்பட்டு அவர்கள் 25 மாவட்டங்களுக்கும் சென்று மக்களினுடைய விருப்பங்களை அறிந்து அறிக்கையிட்டிருக்கிறார்கள். வடக்கு மக்களினுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறது, கிழக்கு மக்களினுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறது, தெற்கில் இருக்கக்கூடியவர்களுடைய அரசியல் அமைப்பு தொடர்பான எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறது என்பது அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இதுவரை காலமும் அரசியல் அமைப்பு திருத்தம் அல்லது அரசியல் அமைப்பு உருவாக்கத்திற்காக செய்யப்பட்ட தொகுப்புகளை எடுத்து பார்க்கிற பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். இலங்கைக்கு பொருத்தமான அரசியல் அமைப்பிலே உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் இவைதான் என்பதிலே ஒரு ஒருமித்த முடிவுக்கு எங்களால் வர முடியவில்லை. உதாரணமாக ஒற்றையாட்சி என்கிற அந்த பதத்தை நீக்க வேண்டுமா நீக்க வேண்டாமா என்பது தொடர்பிலே இழுபறி இருக்கிறது. உதாரணமாக வடக்கிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு சமஷ்டி வேண்டும், ஆனால் தெற்கிலே இருக்கிறவர்களுக்கு சமஷ்டி வேண்டாம். ஆகவே ஒற்றையாட்சியும் இல்லாமல் சமஷ்டியும் இல்லாமல் இடையிலே ஒன்றை கொண்டு வருவதாக இருந்தாலும் அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே ஒற்றையாட்சி தொடர்பான ஒரு இறுதியான தீர்மானத்திற்கு வருவதற்கு எங்களால் இதுவரை முடியவில்லை. அவ்வாறுதான் பௌத்த மதத்துக்கு அரசியல் அமைப்பிலே முன்வைக்கப்பட்டிருக்கிற அல்லது வழங்கப்பட்டிருக்கிற அதிகூடிய அந்தஸ்தை நீக்கி அரச சார்பற்ற நாடு செக்யூலர் ஸ்டேட் என்பதான நிலைப்பாட்டை உருவாக்குவதா என்பது தொடர்பிலும் இழுபறி நிலைமை காணப்படுகிறது. இதுதான் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவதிலே எங்களுடைய நாட்டிலே காணப்படக்கூடிய மிகப்பெரிய சவால். ஒருமித்த தன்மையாக எங்களால் அரசியல் அமைப்பினுடைய பண்புகள் அல்லது உள்ளடக்கங்களாக இவைதான் இருக்க வேண்டும் என முடிவுக்கு வர முடியவில்லை. இத்தகைய ஒரு சூழ்நிலையிலேதான் புதிய அரசியல் அமைப்பு ஒன்று இலங்கையிலே சாத்தியமா, அதுவும் இப்போது சாத்தியமா என்கிற கேள்வி முக்கியமானது. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. வெவ்வேறு தரப்பினருடைய ஆலோசனைகளையும் அபிப்பிராயங்களையும் பெற்று புதிய அரசியல் அமைப்புக்கான வரைவொன்றை வழங்குகிற செயற்பாட்டிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளினுடைய விளைவாக மக்கள் வீதிக்கு இறங்கி தன்னெழுச்சி போராட்டங்களை செய்து அதன் மூலமாக அரசியல் செல்வதிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையும் உருவாகி இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய கேள்வி, இந்த தன்னெழுச்சி போராட்டங்களினால் மக்கள் அடைந்திருக்கக்கூடிய அந்த இயலுமையை இலங்கைக்கு பொருத்தமான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கான தளமாக மாற்ற முடியுமா? ஒரு புதிய அரசியல் அமைப்பு இலங்கைக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்றால் அதிலே என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை பொதுவாக சிந்தித்து செயற்படுத்தக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்குமாக இருந்தால் வடக்கினுடைய பிரச்சனையை தெற்குக்கும் தெற்கினுடைய ஆரம்பங்களை வடக்கிற்கும் கடத்தி இனங்களுக்கிடையிலே ஒரு ஒருமித்த உணர்வையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்தக்கூடியதாக அந்த மக்கள் சக்தி இயங்குமாக இருந்தால் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதான ஒரு சிந்தனை இப்போது மேலும் தேர்தல் நிகழ்ச்சியை சிலர் இணைந்து காலிமுகத்திடலில் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த மாற்றத்தை புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான மாற்றமாக கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். இதற்கு காரணம் இருக்கிறது. தமிழ் மக்கள் காலம் காலமாக முன்வைக்கிற சமஷ்டி என்பதை சிங்கள மக்கள் எவ்வாறு விளங்கிக் கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சமஷ்டி என்பது சுய நிர்ணயத்திற்கான வாய்ப்பாக நாங்கள் பார்க்கிற அதே நேரம் சமஷ்டியை நாட்டை பிரிக்கிற ஆயுதமாகத்தான் சிங்கள மக்கள் பார்க்கிறார்கள். சமஷ்டி அவ்வாறானதல்ல, சமஷ்டி நாட்டை பிரிக்காது. சமஷ்டி முறைமை இருக்கிற நாடுகளிலே மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். முன்னர் பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னர் வலுப்பெற்றிருக்கிறார்கள் அந்த நாடுகளிலே என்பதை தெற்கிலே இருக்கிற மக்களுக்கு சொல்ல வேண்டும்.
அவ்வாறுதான் இந்த அரசியல் அமைப்பிலே காணப்படுகிற ஏனைய அசமத்துவ ஏற்பாடுகள் மற்றைய இனத்தை எவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறது என்கிற செய்தி கடத்தப்பட வேண்டும். இந்த அரசியல் அமைப்பு சமத்துவத்தை அங்கீகரிக்காத காரணத்தினால் மற்றையவர்கள் அடைந்திருக்கக்கூடிய துன்பத்தை சொல்லி இருக்க வேண்டும். இந்த அசமத்துவ ஏற்பாடுகள் தான் இலங்கையை இலங்கை நாடாக கட்டி எழுப்பாமல் வெவ்வேறு அடிப்படையிலே மக்கள் துருவங்களாக இன்னமும் வாழுவதற்கு வழி சமைத்திருக்கிறது என்பது தெற்கில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். அந்த செய்தியை சரியாக இருதரப்புக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பு இப்போது உருவாகி இருக்கிறதாக தென்படுகிறது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த அரசியல் அமைப்பிலே காணப்படுகிற மிக அடிப்படை குளறுபடிகளான ஒற்றையாட்சியை நீக்குதல், பௌத்தத்திற்கான முன்னுரிமையை நீக்குதல், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழித்தல் முதலான முக்கியமான மாற்றங்களை செய்வதற்கு அரசியல் அமைப்பு உருவாக்கம், புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் ஒன்றை நோக்கி நாங்கள் நடந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறல்லாமல் 27வது திருத்தத்தின் மூலமாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் சிலவற்றை நாங்கள் குறைக்கிறோம் என்றால் இப்போது எழுந்திருக்கக்கூடிய நெருக்கடிக்கு குறுங்காலத்தில் ஏதேனும் ஒரு தீர்வு வரலாம். ஆனால் காலம் காலமாக குறையோடி போயிருக்கக்கூடிய தீர்வுகளுக்கான தேவை தொடர்ச்சியாக இருக்க போகிறது. இனப்பிரச்சனைக்கான அடிநாதம் அப்படியே தொடர்ந்து அரசியல் அமைப்பிலே இருக்க போகிறது. அரசியல் அமைப்பு அடிப்படையிலே இப்படியான குளறுபடிகளை கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அந்தந்த நேரத்து தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்கிற வகையிலே திருத்தங்களை செய்வது பொருந்தாது. அந்த பொருத்தப்பாடற்ற தன்மையை நாங்கள் 20 திருத்தங்கள் ஊடாக கண்டிருக்கிறோம். ஆகவே இன்னொரு திருத்தத்தின் மூலமாக எங்களுடைய நெருக்கடிகளை முகாமில் செய்தல் என்பது வினைத்திறனாக இருக்காது நீண்ட கால போக்கில். ஆகவே முறையான ஒரு அரசியல் அமைப்பை பங்கு பற்றுதல் தன்மையோடு அனைத்து தரப்பினரோடும் கலந்துரையாடி ஆலோசனைகளை பெற்று தேவையானவற்றை ஏற்றுக்கொண்டு ஒரு பேரம் பேசுதல் தன்மையோடு புதிய அரசியல் அமைப்பொன்று உருவாக்கப்பட வேண்டும். அந்த புதிய அரசியல் அமைப்பை சாத்தியமாக்குகிற செயற்பாட்டிலே என்னை பொறுத்தவரையிலே சிங்கள மக்களினுடைய ஆதரவு என்பது மிக மிக முக்கியமானது. இலங்கையிலே இப்போது இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பினுடைய ஏற்பாடுகள் சிலவற்றை மாற்ற வேண்டும் என்றால், உதாரணமாக ஒற்றையாட்சி என்கிற அந்த உறுப்புரை 2 மாற்ற வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தினுடைய 3/2 பெரும்பான்மையோடு சேர்த்து மக்கள் தீர்ப்பின் போது மக்களினுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டிய தேவையும் இருக்கிறது. உதாரணமாக அல்லது ஒரு கருதுகோள் அடிப்படையிலே நாங்கள் ஒற்றையாட்சியை நீக்கி சமஷ்டி பண்புகளை கொண்டதான ஒரு அரசியல் அமைப்பு வரைவை உருவாக்கி கருதுகோள் அடிப்படையிலே அது பாராளுமன்றத்திலும் அங்கீகரிக்கப்பட்டு அது மக்களிடத்திலே அங்கீகாரத்துக்காக மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்லுகிற பொழுது அதை மக்கள் அங்கீகரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே சமஷ்டி அரசியல் அமைப்பு இலங்கைக்கு எவ்வளவு தூரம் முக்கியம், அது சமஷ்டியாக இருக்கலாம் அல்லது சமஷ்டி பண்புகளை கொண்ட ஒற்றையாட்சி அல்லாத அரசியல் அமைப்பாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய ஒற்றையாட்சியை கடந்ததான ஒரு அரசினுடைய தன்மை இலங்கைக்கு வேண்டும் என்பதான விடயத்தை சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அவ்வாறல்லாத போது இந்த நாங்கள் எதிர்பார்க்கிற ஒற்றையாட்சியை கடந்த சமஷ்டி பண்புகளை கொண்டதான அரசியல் அமைப்பு என்பது ஒருபோதும் நடைமுறைக்கு வராது. ஆகவே இந்த அரசியல் அமைப்பு உருவாகும் அதனுடைய உள்ளடக்கத்தன்மை இன்க்ளூசிவ்னஸ், அதிலே காணப்பட வேண்டிய பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச், பங்கு பற்றுதல் அணுகுமுறை ஆகியவை முறையாக கடைபிடிக்கப்பட்டு ஒரு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அதிலே மக்களுக்கு தெளிவு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவே இன்றைக்கு மக்கள் மத்தியிலே காணப்படுகிற இந்த போராட்ட குணத்தை, அது இப்போது தெற்கு மக்களிடத்திலே அதிகமாக இருக்கிறது. அவர்கள் வீடுகளிலே இறங்கி போராட முனைப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே அவர்களுடைய போராட்டத்தை வெறுமனே விலையேற்றத்திற்கு எதிரான போராட்டமாக
அரசியல் தீர்வுக்கான போராட்டமாக மடைமாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த தன்னெழுச்சி போராட்டத்தினுடைய தன்மையை மடைமாற்றி அதை ஒரு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்குவதற்கான அல்லது உருவாக்கத்திற்கான பாதையாக மாற்றி ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க முடியும். அதற்கான சமிக்ஞைகள் இப்போது தோன்றி இருக்கின்றன. இந்த சமிக்ஞைகளை நாங்கள் எவ்வளவு தூரம் வினைத்திறனாக கையாளுகிறோம் என்பதை பொறுத்து எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையும் அரசியல் தெளிவும் பிறக்கும். ஆகவே இந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய நாட்டிலே இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய நெருக்கடியை எங்களால் கடந்து வர முடியும். உடனடியாக அரசியல் அமைப்பு, புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் ஒன்று சாத்தியமா என்றால் இல்லை. உடனடியாக வேண்டுமென்றால் ஒரு 21வது திருத்தத்தை கொண்டு வரலாம். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையினுடைய அதிகாரங்கள் சிலவற்றை கட்டுப்படுத்தலாம். முக்கியமாக அரசியல் அமைப்பு பேரவையை வலுப்படுத்தலாம். முக்கிய நியமனங்களின் போது, உதாரணமாக இன்றைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வரைவிலே மத்திய வங்கி ஆளுநரை நியமிக்கிற பொழுதிலும் ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவையினுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதான ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஆகவே இவ்வாறான தேவைப்பாடுகளை கொண்டு வருவதன் மூலம், அரசியலமைப்பு திருத்தமாக கொண்டு வருவதன் மூலம் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகளை எங்களால் கட்டில் வைத்திருக்க முடியும். ஆனால் இது நீண்ட காலத்துக்கு உதவாது. நீண்ட காலத்துக்கு பயன் தருகிற வகையிலே ஒரு தீர்வை காண வேண்டும் என்றால் அது அரசியல் அமைப்புக்கு செய்கிற ஒரு புதிய திருத்தம் அல்லது ஒரு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கமாக இருக்க வேண்டும். ஒற்றையாட்சியினுடைய அசமந்தங்கள் அல்லது அபத்தங்கள் எப்போதே உணரப்பட்டுவிட்டது. ஆனால் அதை கடந்து அதற்கு மாற்று முறைமை ஒன்றை கொண்டு வருவதிலே தான் சிக்கல் நிலைமை காணப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு உதாரணமாக போரினால் வடக்கு மக்கள் சந்தித்திருக்கக்கூடிய துன்பங்களை இன்றைக்கு சிங்கள மக்கள் உணர தலைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் செய்திகள் மூலமாக அறிவோம். இந்த போர் ஏற்பட்டதன் பின்னணியும் அதன் விளைவுகளுக்கு அடிப்படையாகவும் எது அமைந்தது என்பதும் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய அரசியல் அமைப்பு தான் அதற்கான காரணம். ஆகவே போரினுடைய விளைவுகள் அதை ஏற்படுத்திய தாக்கங்களை நாட்டில் ஒரு பகுதியினர் உணர தலைப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை அந்த அடிப்படை குளறுபடியை நீக்குவதற்கான சந்தர்ப்பமாக நாங்கள் மாற்றிக்கொண்டு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்தை நோக்கி நாங்கள் செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. புதிய அரசியல் அமைப்பிலே எவை இருக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே பல அறிஞர்கள் சேர்ந்து கூடி வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். அவற்றை மீள கையில் எடுத்து பொருத்தமானவற்றை அரசியல் அமைப்பு என்கிற புதிய வடிவத்திலே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. இதனை யார் நிறைவேற்ற முடியும் என்பதும் ஒரு பிரதானமான கேள்வி. நிச்சயமாக எங்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல் பிரதிநிதிகளுக்கு, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. இந்த பொறுப்பு அவர்களுடையது மாத்திரமல்ல, எங்களுடையதும் கூட. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தளங்களிலே இந்த புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அது ஒரு விதமான மாற்றத்தை, சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய நம்பிக்கை. எனவே இலங்கை இப்போது சந்தித்திருக்கக்கூடிய நெருக்கடிக்கு அரசியல் அமைப்பு ரீதியாக தீர்வு காண முடியுமா? அதற்கான சாத்தியம் இருக்கிறதா? அவ்வாறாயும் அதன் போது நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் எவை என்பது தொடர்பிலே எனக்கு தெரிந்த சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வழங்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி.